சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு விண்டோஸ் சர்வர் 2008 இன்ஸ்டாலேஷனை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டாலேஷன் வந்துட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் மாதிரி தான். ஒரு 6th எக்ஸைஸ் 7th எக்ஸைஸில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சிடியை வந்துட்டு நீ உள்ளே போனோன்னே ஒரு கீயை ப்ரெஸ் பண்ண சொல்லும். கீபோர்டில் ஏதாவது ஒரு லெட்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் வரும். இங்கிலீஷ்னு செலக்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் இன்ஸ்டால் நோ அப்படின்னு கிளிக் பண்ணிவிடு. இன்ஸ்டால் நோ கிளிக் பண்ணோன்னே செட்டப் ஸ்டார்ட் ஆகும். இதில் எந்த வெர்ஷன் நீ இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபஸ்ட்டு விண்டோஸ் சர்வர் 2008 R2 ஸ்டாண்டர்ட் ஃபுல் இன்ஸ்டாலேஷன் அதை மட்டும் நீ கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட வேண்டியதான். கொடுத்துட்டு அது வந்துட்டு 64 பிட்டா 32 பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். உன் சிஸ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீ எது வேணுமோ அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐ அக்செப்ட் தி லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அப்கிரேட் பண்ணணுமா இல்லை கஸ்டமா அப்படின்னு சொன்னால் நீ கஸ்டம் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பார்ட்டிஷன் நான் சொன்னேன் இல்லையா, ஓஎஸ்ல ஃப்ரீ ஸ்பேஸ் அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் இப்போ 40 GB இதில் இருக்கு அப்படின்னா அந்த பார்ட்டிஷனை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ற நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்ட அப்படின்னா பார்ட்டிஷன் போட்டு பார்ட்டிஷனை இது பண்ணிட்டு கிரியேட் பண்ணிட்டு நீ அதில் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தனா ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இது சர்வர் இன்ஸ்டாலேஷன். ஸோ இந்த சர்வர் இன்ஸ்டாலேஷன் நடந்துகிட்டே இருக்கும். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகும். சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டிங் இன்ஸ்டாலேஷன் வரும். ஓகேவா? ஸோ அதில் இப்படி வராது, இதில் கம்ப்ளீட்டிங் இன்ஸ்டாலேஷன் வரும். அதுலேயே அதான் வரும். ஸோ கம்ப்ளீட்டிங் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சோடனே செட்டப் வில் கண்டினியூ ஆஃப்டர் ரீஸ்டார்டிங் யுவர் கம்ப்யூட்டர். திருப்பி ஒரு தடவை ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வரும், செட்டப் இஸ் ப்ரிப்பேரிங் யுவர் கம்ப்யூட்டர் ஃபார் ஃபர்ஸ்ட் யூஸ். ஏன்னா இது சர்வர் இல்லையா, அதனால. ஸோ இந்த சர்வர்ன்றதுனால நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதுல ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு ஒன்று கொடுக்கணும். கண்டிப்பா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டா மறந்துடக்கூடாது. இதுல கொடுக்கறதுக்கு பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும்னா ஸ்மால் கேரக்டர், கேபிட்டல் கேரக்டர், நம்பர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீ இதுல பாஸ்வேர்டா கொடுக்கணும். கொடுத்துட்டு நீ என்ன பண்ணிக்கலாம், உள்ள லாகின் பண்ணி நீ சர்வருக்குள்ள போயிடும். அப்படி சர்வருக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா இதுல வந்துட்டு ஒரு இது இருக்கும்பா. அதாவது என்ன இருக்குன்னா சர்வர் மேனேஜர் அப்படின்னு டெஸ்க்டாப்லயே ஒரு ஐகான் கண்ணு முன்னாடியே இந்த இடத்துல கீழே மவுஸ் பாயிண்டர் பார்த்துக்கோ, கீழே இந்த இடத்துலயே இருக்கும். ஸோ அந்த சர்வர் மேனேஜரை கிளிக் பண்ணோம்னா அதுக்குள்ள ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த ரோல்ஸ்குள்ள போனாதான் நம்மளால டிஎன்எஸ்ஸை இன்ஸ்டால் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டிஎன்எஸ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். டிஎன்எஸ் அப்படின்றது என்னன்னா டொமைன் நேம் சிஸ்டம். ஸோ இந்த டிஎன்எஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டோம்னா ஐபி அட்ரஸஸை வந்துட்டு வெப்சைட் நேம்ஸ் ஆகும், வெப்சைட் நேமை ஐபி அட்ரஸஸ் ஆகும் மாற்றி கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கிறது தான் வந்துட்டு இந்த டிஎன்எஸோட வேலை. சிம்பிளாக ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட் போகிறோம் அப்படின்னா என் சிஸ்டத்துல வருதான்னு தெரியல, நான் செக் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? சரி, இப்போ கூகுள் gmail.com அப்படின்னு அடிச்சாங்கன்னா முன்னாடிலாம் இந்த இடத்துல வரும். ஓகேவா? வரல, இது இன்னொரு சைட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். www.yahoo.com அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ yahoo.com அப்படின்னு கொடுத்தோடனே இந்த இடத்துல என்ன வரும்னா கனெக்டிங் டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இப்போ வெயிட்டிங் ஃபார் in.yahoo.comனு வருது இல்லை, அதுக்கு பதில் அந்த இடத்துல கனெக்டிங் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐபி அட்ரஸ் வரும். அது அந்த ஐபி அட்ரஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறேன் பாரு. ஸோ என்னோட கமெண்ட் ப்ராம்ப்ட்ல காட்டுறேன். ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட்ல காட்டினேன்னா உனக்கு தெரிஞ்சிடும். PING space www.yahoo.com அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இப்போ இந்த இடத்துல ஐபி அட்ரஸ் இது IPv6 வருது. ஸோ இப்போ IPv6 அட்ரஸ் வருது இல்லையா, இந்த ஐபி அட்ரஸை வந்துட்டு டொமைன் நேமாகவும் டொமைன் நேமை ஐபி அட்ரஸ் ஆகவும் மாற்றுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் வந்துட்டு இது இந்த டிஎன்எஸ் அப்படின்றது. ஸோ இது சர்வருக்கு எப்படி உதவும் அப்படின்னு கேட்டோம்னா எஃபிஷியண்டா ஒரு வெப்சைட்டை டக்குன்னு எடுக்கிறது, ஒரு சிஸ்டத்தை சீக்கிரமா நெட்வொர்க்ல இருந்து கான்டாக்ட் பண்றதுக்கு இந்த டிஎன்எஸ் அப்படின்றது உதவும். ஸோ இந்த ரோல்ஸை கிளிக் பண்றோம். ரோல்ஸ்ல கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் காட்டும். அதுல டிஎன்எஸ் சர்வர் அப்படின்னு ஒன்று இருக்கும்பா, அதை செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோடனே அந்த டிஎன்எஸ் வந்துட்டு இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணும். இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணோன்னே இதுல ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இந்த ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ஒரு வெப்சைட் நேமுக்கு என்ன ஐபி அட்ரஸ் அப்படின்றத
கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறது தான் வந்துட்டு இந்த ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன். இது கண்டிப்பா நம்ம கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அடுத்தது எஸ் வாண்ட் டு கிரியேட் அ ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன் நவ். வேற ஏதாவது சர்வர்ல இருந்து நீ யூஸ் பண்றன்னா அதை அப்படியே தூக்கி காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம புதுசுன்றதுனால எஸ் கிரியேட்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பிரைமரி ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்றேன். சரியா? பிரைமரி ஜோன்னா இந்த சர்வர்ல டைரக்டா இந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஏற்றி வச்சுக்கலாம். அதாவது இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீ இதுல கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட்ஸ் அ காப்பி ஆஃப் ஜோன் தட் கேன் பி அப்டேட்டட் டைரக்ட்லி ஆன் திஸ் சர்வர். ஓகேவா? ஸோ பிரைமரி ஜோன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துரு. அதே மாதிரி ரிவர்ஸ் லுக்அப் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்றோம். ரிவர்ஸ் லுக்அப் ஜோன் எதுக்கு அப்படின்னா, எப்படி ஒரு ரெக்வெஸ்ட்டை ஐபி அட்ரஸா மாத்துச்சோ வர்ற ஐபி அட்ரஸை திருப்பி வெப்சைட் நேமா மாத்தணும்ல, அதுக்கு ரிவர்ஸ் லுக்அப் ஜோன் ஒன்று கிரியேட் பண்றோம். ஸோ அந்த ரிவர்ஸ் லுக்அப் ஜோன் வந்துட்டு நெட்வொர்க் ஐடி நம்மளது என்னவோ அந்த டிஃபால்ட் கேட்வே வந்துட்டு நம்ம இங்க கொடுக்குறோம். அதோட பேர்ல ரிவர்ஸ் லுக்அப் ஜோன் ஒன்று கிரியேட் ஆகும். இப்போ 192.168.1.0 இங்க இருக்குன்னா அதோட அப்படியே ரிவர்ஸ் 0 எடுத்துட்டு 1.168.192.in-addr.arpa.dns அப்படின்றது ஒரு ரெக்கார்டு. ஸோ இந்த ஜோன் ஃபைல் கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆகிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீ எஃப்கியூடிஎன்லாம் வேண்டாம்ப்பா. ஸோ இதில் ஒன்றும் பண்ண வேண்டாம். நோ இட் ஷுட் நாட் ஃபார்வர்ட் குவரிஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீ என்ன பண்ற ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிஎன்எஸ் இன்ஸ்டால் ஆகிடும். சரியா? ஸோ இப்போ இந்த டிஎன்எஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணிக்கலாம், சிஸ்டம் ஒரு தடவை ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த டிஎன்எஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ இதுதான் பாருங்க 14th எக்ஸசைஸ். தேங்க்யூ.